வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன புதிரோட ஆரம்பிக்கலாம். 2025ல இந்தியாவோட காஃபி ஏற்றுமதியை பத்தி சில நம்பர்ஸ் வெளியாச்சு. இதுல வெற்றியும் இருக்கு தோல்வியும் இருக்குன்னு சொல்லுது. வாங்க அந்த புதிரை விடுவிக்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. +22.5%. அடேங்கப்பா, என்ன ஒரு வளர்ச்சி! பார்த்த உடனே இது ஒரு சூப்பரான வெற்றி மாதிரி தெரியுது இல்லையா? ஏற்றுமதி வருமானம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஆனா ஒரே நிமிஷம், இப்போ இந்த நம்பரை பாருங்க. -4.47%. அதே 2025ஆம் வருஷத்துல அதே காஃபி ஏற்றுமதியில ஒரு சரிவு. என்ன இது? ஒரே நேரத்துல எப்படி வளர்ச்சியும் இருக்க முடியும், வீழ்ச்சியும் இருக்க முடியும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி இதுதான். எப்படி ஏற்றுமதிய ஒரே சமயத்துல மேலையும் போகுது, கீழையும் வருது? வாங்க இந்த மர்மத்தை உடைச்சு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொத்த குழப்பத்துக்கான பதிலும் ரெண்டு வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கு. ஒன்னு மதிப்பு, இன்னொன்னு அளவு. இத புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெளிவாயிடும். நம்ம பார்க்குற இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்க இருந்தும் எடுத்ததில்ல. இது இந்தியாவோட காஃபி வாரியம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான டேட்டா தான். இங்கிருந்து தான் நம்மளோட இந்த சின்ன புலனாய்வே ஆரம்பிக்குது. சரி, முதல்ல இந்த மதிப்பு அளவுனா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். மதிப்பு அப்படிங்கிறது நாம ஏற்றுமதி செஞ்சதுக்கு நமக்கு கிடைச்ச மொத்த காசு, அதாவது டாலர்ல எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சொல்றது. ஆனா அளவு அப்படிங்கிறது நாம எவ்வளோ காஃபிய அனுப்பணும்னு சொல்றது. அதாவது எத்தனை டன் காஃபி போச்சுன்னு சொல்ற எடை கணக்கு. ஒன்னு பணம், இன்னொன்னு பொருள். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அந்த நம்பர்ஸ்க்கு வருவோம். முதல்ல அளவு பக்கம் பாருங்க. 2024ல 4.02 லட்சம் டன் காஃபி ஏற்றுமதி பண்ணிருக்கோம். ஆனா 2025ல அது 3.84 லட்சம் டன்னா குறைஞ்சிருச்சு. உலக காஃபி சந்தையில இந்தியாவுக்கு என்ன இடம் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே புரியும். காஃபி உற்பத்தி பண்ற நாடுகள்ல உலக அளவுல இந்தியாக்கு 7வது இடம். ஆனா உற்பத்தி செஞ்ச காஃபியை ஏற்றுமதி பண்றதுல நாம 5வது இடத்துல இருக்கோம். அதாவது நாம உற்பத்தி பண்றதை விட ஏற்றுமதி பண்றதுல இன்னொரு படி மேல இருக்கிறோம். இதனாலதான் சர்வதேச மார்க்கெட்ல இந்தியா ஒரு முக்கியமான பிளேயர்.